இந்த உலகத்தில் பல ஜனங்கள் இன்றைக்கு ரொம்ப ஷாப்பிங்லையும் இன்னும் வெளியிலலாம் நிறைய பேர் இருக்கும்போது, ஸோ நீங்கள் அத்தனை பேரும் தேவ சமூகத்தில் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் ரொம்ப கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர். நம்ம எந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவருக்காக விட்டு தர்றோமோ, ஆண்டவருக்காக ஒதுக்குறோமோ, இது எல்லாத்திற்கும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த உலகமே ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் அப்படி நாளைக்கு இருக்கும்போது நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறத ஆண்டவர் நிச்சயமாய் கர்த்தர் பார்க்கிறார். தேவை பூர்த்தியானதுக்கு பிறகு அவரை மறக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அழகல்ல. தேவை இருக்கும்போது மட்டும் ஆண்டவரை தேடுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. வேதம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஆமே, நம்ம கஷ்டப்படும் போது கர்த்தரை தேடுறதை விட நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் ஜெயத்திலே அல்ல, ஒவ்வொரு நாளினுடைய ஜெயத்துல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ப்ராப்ளம் ஒன்னெல்லாம் கிடையாது. அவ்வளோதான். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, முடிஞ்சிருச்சு, இதோட நான் செட்டில் ஆயிட்டேன், இதற்கு பிறகு எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த உலக வாழ்க்கையிலே சில நேரத்தில் நிமிஷந்தோறும் அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது மாதிரி நிமிஷந்தோறும் போராட்டமும் இருந்துட்டே இருக்கும். சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிற சத்துரு நிமிஷந்தோறும் நம்மளை சோதிக்கிறதுக்கு முன்னாடி நிற்பான். ஆனால் நம்ம எந்த நேரத்திலையும் பயப்படக்கூடாது, எதை குறிச்சும் ரொம்ப யோசிக்கவும் கூடாது. அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் என் மேல ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. என்னுடைய குடும்பத்துல ஆண்டவர் என்னை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில ஆண்டவர் என்னை தலைமைத்துவமா வைக்க போறார் என்ற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு மட்டும், அந்த தீ மட்டும் எரிஞ்சிட்டே இருந்தா போதும்.